Hello friends, welcome back to my channel True Survey. இன்னைக்கு நம்ம வீடியோட எந்த டாபிக் கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்பர் 6 தான் கவர் பண்ண போறோம். அதாவது மெட்டீரியல் காஸ்டிங். ஏன் மெட்டீரியல் காஸ்டிங் நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடா நமக்கு நிறைய சம்ஸ் புக்ல இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நமக்கு சம்ஸ்லாம் நம்ம கிராக் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Material is a substance that forms part of or composed of a finished product. அதாவது ஒரு finished product நமக்கு derive ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன பார்ட்டாவோ இல்ல ஒரு நிறைய பார்ட் சேர்ந்து ஒரு finished ப்ராடக்டா கொண்டு வருது பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் அந்த குட்டி குட்டி விஷயமே கூட மெட்டீரியலுக்குள்ள நம்ம கவர் ஆகும். This standard deals with the principles and methods of determining the material cost. Material for the purpose of this standard includes. So இந்த மெட்டீரியல் காஸ்டிங் குள்ள என்னென்னலாம் நமக்கு இன்க்ளூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், ப்ராசஸ் மெட்டீரியல்ஸ், அடிட்டிவ்ஸ், மேனுஃபேக்சர்ட், சப் அசம்பிளிஸ், ஆக்சசரிஸ், செமி ஃபினிஷ்ட் குட்ஸ், கன்சூமபிள் குட்ஸ், ஸ்பேர்ஸ் இதெல்லாம் அண்ட் அதர் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் குள்ள எதுனா கவர் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா this standard does not deal with packing materials as a separate standard. அதாவது இப்போ இங்க படிச்சோம் பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்ல கவர் ஆகுறது எல்லாமே CAS6ல கவர் ஆயிடும். பட் இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டடா நமக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 9ல நம்ம படிப்போம். ஸோ அது இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் CAS6ல வராது. ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் பண்றோம்னா அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு நமக்கு தெரியணும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் 6ஓட ஸ்டாண்டர்ட் 6ஓட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா of this standard is to bring uniformity and consistency in the principles and methods of determining the material cost with reasonable accuracy. So யூனிஃபார்ம்டா எல்லாருமே ஒன்று போல செயல்படணும் அண்ட் கன்சிஸ்டண்டா அது கீப் ஆன் ஒன்னுக்கு அடுத்த ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்டா நம்ம எங்கேயுமே ஸ்டாப் ஆகி நின்றுக்கூடாது, கரெக்டா? ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்ல. அதனால the objective of this standard is to bring uniformity and consistency and methods of determining the material cost with reasonable accuracy and scope. இது மூலமா நமக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this standard should be applied to cost statements which require classification, measurement, assignment, presentation. So இந்த ப்ராசஸ்ல நமக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 6 எம்ப்ளை ஆகும். and disclosure of materials including those requiring attestations. ஸோ இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல ஒரு சில டெஃபினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அப்நார்மல் காஸ்ட். An unusual or typical cost whose occurrence is usually irregular and unexpected or due to some abnormal situation of the production or operations. அதாவது எதிர்பாராத நேரத்தில் ஏதோ ஒரு காஸ்ட் நமக்கு இன்கர் ஆகுது அப்படின்னா அதுதான் அப்நார்மல் காஸ்ட். இதோட எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆஃப் மிஷினரி. நமக்கு தெரியாதுல, திடீர்னு தான் மிஷினரி ஏதாவது ரிப்பேர் ஆகலாம், அந்த மாதிரி ஆகலாம். ஸோ அது அப்நார்மல் காஸ்ட்குள்ள வரும். நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் ஆக்டிவிட்டி, கான்ட்ராக்டர், காஸ்ட் சென்டர், கஸ்டமர், ப்ராசஸ், ப்ராடக்ட், ப்ராஜெக்ட், சர்வீஸ் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட் ஃபார் விச் காஸ்ட் ஆர் அசர்டைன்டு. அதாவது இந்த ப்ராசஸ்குள்ளெல்லாம் ஏதோ ஒரு இதுக்குள்ள இப்போ நான் கான்ட்ராக்ட் காஸ்ட்க்கு இவ்வளோ கொடுக்குறேன் அண்ட் காஸ்ட் சென்டருக்கு நமக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அசர்டைன் ஃபர்ஸ்டே நான் ஒதுக்கிடுறேன், கரெக்டா? இதுக்கு இவ்வளோ அமௌண்ட், இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்லி அந்த ரெஸ்பெக்டிவ் ஹெட்ஸ் கீழே நான் கொடுக்குறேன். அதுதான் அந்த ஹெட்ஸ்க்கு கீழே வரது பேர் தான் காஸ்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் தேர்ட் ஒன், டிஃபெக்டிவ்ஸ். மெட்டீரியல்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஆர் இன்டர்மீடியரி ப்ராடக்ட் that do not meet quality standards. இது மூணுத்துல ஏதோ ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணல அப்படின்னா அது டிஃபெக்டிவ். அந்த டிஃபெக்டை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? எய்தர் அவங்க அதை ரீவொர்க் பண்ணலாம், இல்ல அதை ஃபுல்லாவே ரிஜெக்ட் பண்ணிடலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இன்டர்மீடியட் ப்ராடக்ட். அண்ட் இன்டர்மீடியட் ப்ராடக்ட் இஸ் அ ப்ராடக்ட் தட் ரிக்வயர்ஸ் ஃபர்தர் ப்ராசஸிங் பிஃபோர் இட் இஸ் சேலபிள். அதாவது அது சேல்ஸ்க்கு மார்க்கெட் கொண்டு வரதுக்கு முன்னாடி அதில் நான் ஏதோ ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் இன்டர்மீடியட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன், டைரக்ட் மெட்டீரியல். மெட்டீரியல்ஸ் த காஸ்ட் ஆஃப் விச் கேன் பி அட்ரிபியூட்டட் டு த காஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் அன் எக்கனாமிக்கலி ஃபீஸபிள் வே. அதாவது டைரக்ட் மெட்டீரியலுக்கு நாம் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ராடக்ட்க்கு மெயினாக ஒரு ஹெட்டாக இருக்கிறதே இந்த டைரக்ட் மெட்டீரியலில் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் டைரக்ட் மெட்டீரியல் இன்டைரக்ட் மெட்டீரியல் கன்ஃபியூஸ் ஆவீங்க.
ஸோ டேரக்டா இந்த ஒரு பொருள் வச்சுதான் இந்த ஃபுல் மேனுஃபேக்சர் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டேரக்டாவே நமக்கு தெரியறது பேர் தான் டைரக்ட் மெட்டீரியல்ஸ். இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா இந்த பொருளுக்கு ரிலேட்டடா இந்த டைரக்ட் மெட்டீரியலுக்கு ரிலேட்டடா நான் வந்து எக்ஸ்பென்சஸ் நடக்கும். ஸோ அதுதான் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். Materials, the cost of which cannot be attributed directly to particular cost objects. ஸோ டேரக்டா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதனால இப்போ ஒரு கிளீனிங் ஒர்க்லாம் நமக்கு வந்து நடக்கும் பாத்தீங்களா, அதெல்லாமே நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு முக்கியம் தான். ஆனா இந்த ஒரு இந்த ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு வரதுக்கு அது மெயின் கீ இன்கிரீடியண்டா பார்த்தா இல்லை கரெக்டா. ஸோ அதனால இதெல்லாமே வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ்குள்ள வரும். டைரக்ட் மெட்டீரியல்ஸ்லாம் எதுக்குள்ள வருதுன்னு பார்க்கலாம், எங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம்ட்டு. டைரக்ட் மெட்டீரியல்ஸ் ஷால் பி கிளாசிஃபைட் இன் த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்குலாம் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி கண்டிப்பா ஒரு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல்ஸ் கீழே காம்போனன்ட்ஸ், செமி ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் சப் அசம்பிளிஸ்குள்ள டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வரும். அண்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் ஷால் பி கிளாசிஃபைட் இன் த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அது எந்த ஹெட் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா குரூப் அந்த மேஜர் ஹெட்ஸ் லைக் டூல்ஸ், ஸ்டோர்ஸ், ஸ்பேர்ஸ், மிஷினரி ஸ்பேர்ஸ் எக்ஸெட்ரா. இஃப் தே ஆர் சிக்னிஃபிகண்ட், அதாவது இப்போ எல்லாம் நிறைய ப்ராடக்ட் சேர்த்து நான் வந்து இந்த டூல்ஸ் அந்த ஹெட்டுக்குள்ள ஐ கேன் பிரிங் இட் டுகெதர். அதுதான் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து இப்படிதான் என்டர் பண்ணுவேன். அண்ட் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் இப்படிதான் வந்து கிளாசிஃபை பண்ணுவேன். டிஸ்க்ளோஷர்ஸ். ஸோ இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 6ல என்னெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எனி அப்நார்மல் காஸ்ட் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி மெட்டீரியல் காஸ்ட் ஷால் பி டிஸ்க்ளோஸ்டு. அதாவது இந்த மெட்டீரியல் காஸ்ட் நமக்கு வரத்துக்கு எந்தெந்த காஸ்ட்ல நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கோம், இந்த காஸ்ட்லாம் வேண்டாம், அப்நார்மல் காஸ்ட்லாம் வேண்டாம் நம்ம சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். Any demurrage or detention charges, penalty levied by transport or other authorities excluded from the material cost should also be disclosed. இங்கேயுமே எக்ஸ்க்ளூடட் தான். அண்ட் இந்த டீமரேஜ் டிடென்ஷன் பார்த்தீங்கன்னா, டீமரேஜ்னா நமக்கு அந்த பொருள் வரத்துல ஏதோ ஒரு டிலே ஆகிருக்கலாம். டிடென்ஷன் சார்ஜஸ் அண்ட் பெனால்டி இது எல்லாமே வந்து எதெல்லாம் கவர் பண்ண வேண்டாம், எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி மெட்டீரியல் காஸ்ட்டோ அது எல்லாமே நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதனால தான் நான் வந்து இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணணும். அண்ட் எனி சப்சிடி, கிராண்ட் ஆர் இன்சென்டிவ் ஆர் எனி சச் பேமெண்ட் ரெடியூஸ்டு ஃப்ரம் மெட்டீரியல் காஸ்ட் ஷால் ஆல்சோ பி டிஸ்க்ளோஸ். இது அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது வந்து ஒரு பேமெண்ட் வந்து நான் ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே ஐ ஷுட் பி டிஸ்க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர்ட் ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டிஸ். இந்த ரிலேட்டட் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். அண்ட் யாரெல்லாம் வராங்கன்ட்டு நான் அதிலே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும், ஷால் பி டிஸ்க்ளோஸ். அது யாரெல்லாம் அவங்க வந்து வராங்கன்னு சொல்லி நான் அதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், any cost imputed in arriving at the material cost shall be disclosed. இந்த மெட்டீரியல் காஸ்ட் வரதுக்காக என்னென்ன காஸ்ட்லாம் நான் வந்து இன்கர் பண்ணியிருக்கணும் அதுவுமே நான் டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். அண்ட் டிஸ்க்ளோஷர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குவான்டிஃபையபிளா தான் இருக்கணுமே தவிர இட் should not be on basis of குவாலிட்டி பேசிஸ்ல வராது. குவாலிட்டி it comes only under quantity basis தான் வருமே தவிர குவாலிட்டி பேசிஸ்ல வராது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்க்ளோஷர். இப்ப டிஸ்க்ளோஷர் பண்ணணும்னு சொல்றோம். அண்ட் எங்க பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மேபி மேட் இன் த பாடி ஆஃப் த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆஸ் அ ஃபுட் நோட். அந்த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்ல அதோட ஃபுட் நோட் இங்கதான் எழுதுவாங்க. இந்த ஃபுட் நோட்ல வந்து நாங்க மென்ஷன் பண்ணலாம் ஆர் செப்பரேட் ஸ்கெடியூலாவும் நான் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ மூலமா நீங்க காஸ்ட் அக்கௌண்டிங் 6 தட் இஸ் மெட்டீரியல் காஸ்ட் பத்தின ஒரு கான்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ தான் இது. ஸோ இதுக்கப்புறமா ஃபர்தரா நம்ம வந்து சம்ஸ்லாம் கவர் பண்ண பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரூஸ் சர்வே. டாடா, பாய்.